மன்னிப்பு கட்டினா எப்படி மன்னிப்பு? நீங்க சொன்னா மன்னிப்பு கட்டணும்னாங்க, முடியாது. என்ன பண்ணி போடுவாரு? என்ன பண்ணுவ நீ? என்ன பண்ணுவ நீ? என்ன பண்ணுவ நீ? மன்னிப்பு கேட்க முடியாது. படத்தை தானே ஓட முடியா? படத்தை தானே ஓட மாட்டேன். வேற என்ன பண்ணுவ? வேற என்ன பண்ணுவ நீ? நீதிபதி இந்த நீதிபதி சொல்றது அவர் மொழியில் ஆய்வறிஞரா நாங்க கேட்டா பதில் வச்சிருக்காரு. இல்ல அந்த நீதிமன்றம் வரலாற்று பூர்வமா அந்த மொழி எப்ப தோன்றுதுன்னு அப்படி தீர்ப்புல படிக்குமா? படிப்பாரா அவரு? நிபந்தனையற்ற மன்னிப்பு என்ன கேட்கணும்? நீங்க நிபந்தனையற்ற மன்னிப்பு நீங்கள் என் தாய்மொழியில இருந்தா உன் தாய்மொழி வந்தது வரல நிரூபிச்சுட்டு கேட்க சொல்ல மன்னிப்பு நாங்க எல்லாருமே கேட்கிறோம். அவரையே நீ புரிவிக்கிற? ஒரு நடிகன் பயந்துக்குருவாரு படம் ஓடலைன்னா, படம் என்ன நீ பாக்கலைன்னா உலகத்துல 13 கோடி தமிழர் இருக்கான், ஒவ்வொருத்தரும் பார்த்தா படம் பயங்கரமா விட போகுது, அவ்வளவுதானே? என்னது நீ பார்த்தா தான் எங்களுக்கு பணமா? சொல்லு. நீங்க தான் எங்க படத்தை எல்லாம் பார்த்து எங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நாங்க எவ்வளவு மாண்போட KGF 1, 2 இந்த காந்தாரா இந்த படத்தை எல்லாம் தமிழர்கள் கொண்டாடி எத்தனை கோடி வசூல போய் உங்களுக்கு பெற்றுக் கொடுத்தோம். அப்ப தமிழனுடைய பேரன்பும் பெருந்தன்மையும் எவ்வளவு கேவலமாப்படுத்த எவ்வளவு இடிச்சவாத்தனமா இருக்கு பாருங்க. இந்த மாண்பு உனக்கு இல்ல, அது தமிழனுக்கு மட்டும்தான் இருக்கணும். எப்படி இருக்கு? தொட்டதுக்கெல்லாம் ஒரு படத்தை ஓட விட மாட்டாரு. ஆனா அமெரிக்கால இருந்து வர படம், சைனால இருந்து வர படம் நாடங்கு ஓடும். தமிழன் எடுத்து விடுற படத்தை இவர் கர்நாடகால ஓட்டிட மாட்டாரு. ஆனாலும் நாங்க இந்தியர்கள். எப்படி இருக்குது? ஒருத்தர் பேசுறாரு, என்னங்க அது அப்படின்னு. மொழிகள் ஆய்வறிஞரை வச்சு தர்க்கம் பண்ணுவா, விவாதி, சான்று கூட நிரூபிச்சுட்டு போ. உன்னை யாரு கேட்டது? நீதிபதினு சொல்றேன். நீ கமலஹாசன் ஒரு நடிகர் ஒற்றை மனுஷன் நினைச்சிட்டு இருக்காத. அவருக்கு பின்னாடி பல கோடி தமிழன் நிக்கிறாங்கிறத கவனத்தில் வச்சுக்கிட்டு நிபந்தனையற்ற அவந்தனையற்ற அதெல்லாம் கைவிடணும். சும்மா தேவையெல்லாம் பேசிட்டு கூடாது. அதே மாதிரி நாங்களும் பின் விளைவு காட்ட ஆரம்பிச்சோம்னா ஒண்ணும் நடக்காது, இயங்காது, நாடு உறைஞ்சு போயிரும். பாத்துக்கணும். இந்த கோபத்தை நம்மளை அவமதிக்கிற இந்த கோபத்தை காட்டினாலே இந்த படம் தமிழ்நாட்டிலேயே பெரிய வெற்றி அடைஞ்சிட்டு போயிடும். அவ்வளவுதானே? உலகம் பூரா இருக்க தமிழன் பார்த்தான்னா படம் வெற்றி அடைஞ்சிட்டு போகுது. இவ்வளவுதானே? போடா உன் காசு வர வேணா, இவ்வளவுதானே?